ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, யோஜி நம்ம எங்கே போகிறோம்? பெரிய ஸ்கூலுக்கு போறோம். எங்க? பெரிய ஸ்கூலுக்கு போறோம். பெரிய ஸ்கூலுக்கு போறோமா? ஸ்கூல். தம்பி வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. தம்பி இதுக்கு முன்னாடி ஸ்கூல் போகலையா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க. தம்பி வந்து ஊருக்குள்ள இருக்க ஸ்கூலில் அரை கிளாஸ் பால்வாடி மாதிரி போயிட்டு இருந்தான். இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் 2 தடவை போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் செகண்ட் டைம் போகும்போது ஆளுங்க இல்லை, ஏன்னா சாட்டர்டே போனோம், அதனால் ஆளுங்க இல்லை. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அட்மிஷனும் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி போட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ள போகலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. தப்பு. வி 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 பார்த்து ஒரு தடவை சொல்லு. ஏ பி சி டி இ. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45. விளக்கு வச்சுக்கிட்டு முத நாளே பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறோம். காலையிலேருந்து ஒரே ஒர்க்கு வீட்டில். தம்பியுமே சாப்பிட்டு தூங்கிட்டான். சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அட்மிஷன் போட போகும்போது ஏதாவது கேட்பாங்கல்ல, ஏபிசிடி சொல்லு, 1 2 சொல்லு அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அதனால ஏபிசிடி சொல்லுவான், 1 2 3 வந்து சொல்ல தெரியாது. நம்ம சொல்ல தான் சொல்லுவானே ஒழிய அவனா மாப்படமாக சொல்ல தெரியாது. ஏபிசிடி ஏலேருந்து ஜெட்டு முடிக்க சொல்லுவான், ஆனால் அவனை சொல்லுவான். அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் நம்ம ஊருக்காரவங்க வந்து அங்கே தான் 2 பசங்களுக்கு, நம்ம ஊருக்காரவங்க 2 பேரும் அங்கே தான் சேர்ந்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க எழுதவும் சொல்கிறாங்க அப்படின்னாங்களா, அதனால எழுதியும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. தம்பி எழுந்திரிச்சோன்னே நான் முன்னாடி குளிச்சு கிளம்பி வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே மணி 2:45 ஆயிடுச்சு. பேங்க்கில் ஒரு ஒர்க் இருக்குது, அடை வைக்க போகணும். நகை எந்த நகைன்னு என்ன மட்டும் இருந்துக்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் இவரே எனக்கு சொல்லுவார், கழுத்தில் கிடக்கிறதா காதில் கிடக்கிறதான்னு தெரியல. அங்கே போனால் தான் எனக்கே தெரியும். பேங்க்கு போயிட்டு அடை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டு இன்னொரு சைடு போகணும். கையில் வேணுமா அக்கௌண்ட் பேங்க்கு வேலை முடிஞ்சு போயிட்டுருக்கோம். ஸ்கூல் தான் தாடிக்கம்பே இருக்கு. எக்ஸாம் எழுத போயிருக்கோம். எல்லாம் என்ன காத்திருக்காங்க தெரியல. எல்கேஜி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஜி சேர்க்கலாம், நானும் வரலாம். அவங்க யூகேஜி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் அங்கே போய் கூட உட்காந்துட்டு எனக்கு 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் எல்கேஜி யூகேஜிக்கு வரும். 10th 12th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அவனை எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சாவே நாங்கள் சொல்லி கொடுக்க மாட்டோம். தனியாக ரூம்குள்ள வேறு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து தமிழ் லெட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து வர சொல்லிட்டாங்க. லேட் ஆகிடுச்சுமா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா அப்படின்ட்டாங்க. அதனால் நாளைக்கு இந்த விளாக் தொடரும். திண்டுக்கல் வந்து போகிறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை. என்ன வேலை நாங்கள் போனாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து எதுக்காக பேங்க்குக்கு போனோம் அப்படின்றது நாங்கள் அங்கே போனோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. தம்பி வந்து ஸ்கூலில் சேர்க்க போயிருந்தீங்கல்ல, என்னாச்சு பாதியிலே ஸ்கூலில் காமிச்சிட்டு போட விட்டுட்டு தம்பியை கொண்டு போய்
மாமியார் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம போனதே 3:30 மேலே ஆகிடுச்சு. அதனால நாளைக்கு மார்னிங் வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஜியா யூகேஜியா நாளைக்கு மார்னிங் தான் தெரியும். டவுனுக்குள்ளே கிளம்பியாச்சா, சரி போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பழம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற தண்ணி பழம் சாப்பிட்ற கடையில் உட்காந்து எங்கேயுமே கிடைக்கல. இருக்குது 17 Pro Max இருக்குது, சில்வர் கலர் இருக்குண்டா, ஆனால் நம்மளுக்கு தேவை ஆரஞ்சு கலர். போய்கிட்டு இருக்கோம். என்னடா அட்மிஷன் போட்டாச்சு. என்னோட பென்சில் கொடு, என்னோட நோட்டை கொடு. தம்பி இதுல இருந்து வரைக்கும் விளையாண்டான், இப்போ கிளம்பியாச்சு. இந்த நோட்டை பிடிங்க என்னடா பண்ண போகிறப்பட? படிக்க போகிறேன். படிக்க போகிறேன், நீ போ. வீட்டில் போய் படிக்கவா? ஆமாம். இப்போ தான் நம்ம வீட்டுக்கே வந்தோம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போட்டாச்சு, ஸ்கூல்லுமே சேர்த்தாச்சு. எல்கேஜியா யூகேஜியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தம்பி வந்து யூகேஜியில் தான் சேர்த்துருக்கோம். நேற்று போயிருந்த போது நம்ம லேட்டாக போயிட்டோமா, அதனால அட்மிஷன் வந்து நாளைக்கு காலையில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு வந்துட்டோம். அவங்க சொன்னாங்க வயசுப்படி பார்த்தா யூகேஜியில் சேர்க்கலாம், ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா எழுதுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால, ஸ்லோவாக இருக்குன்னு அவங்க சொல்லலை, எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டால் அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சிலபஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இல்லை வயசுப்படியே போட்டுவிட்றலாம். ஏன் அப்படின்னா இவங்க கூட படித்தவங்க எல்லாமே நம்ம ஊருக்கார பிள்ளைய 2-3 பிள்ளைய வந்து அங்கே சேர்ந்துருக்குதுங்க. அதனால அவங்க எல்லாமே யூகேஜியில் சேர்ந்துருக்கனால அவங்களோட சேர்ந்து இவனும் போயிடுவான் அப்படின்றதுனால நாங்கள் யூகேஜியே போடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். யூகேஜிக்கு அட்மிஷனுமே போட்டு வந்தாச்சு. மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சியான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷனில் தான் சேர்த்துருக்கோம். அட்மிஷன் போட்டதுனால புக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபீஸ் கட்டணுன்னே வாட்ஸ்அப்பில் ஏதோ குரூப் ஜாயின் பண்ணி விடுவாங்களாம். அதில் வந்து எந்த மாதிரி யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணணும் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்களாம். நம்ம அங்கே போயிட்டு யூனிஃபார்ம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும். ஷூ வந்து இல்லை, சின்ன பிள்ளைன்றதுனால இந்த கலட்டி மாட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே ஷேர் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து தம்பிக்கு ஸ்கூல் சேர்த்தாச்சு. தம்பிக்கு என்ன அடுத்த திங்ஸ்லாம் வாங்குவோம்ல, அது வந்து அடுத்த ஒரு விளாகில் என்னென்ன வாங்க போகிறோம் என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத விளாகில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலி தம்பியை ஸ்கூலில் வந்து சேர்த்தாச்சு. நல்ல பையன் மாதிரி புக் தம்பி இதுலலாம் நீ இப்போ எழுதவே கூடாது, டீச்சர் அடிப்பாங்க. உனக்கு நான் தனியாக வாங்கி தரேன், நீ அதில் எழுது. அதில் எழுதக்கூடாது இப்போ. சரி நீ பார்த்துக்க வேணும்னா எழுதக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அங்கே போனோடனே அட்மிஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கேபிட்டல் எழுதிட்டேன். கேபிட்டல் எழுதுனால ஸ்டார்டிங்லேருந்து கடைசி முடிக்க கேபிட்டலே எழுதணுமா? கேபிட்டல் எழுதிட்டு இருக்கும்போதே ஸ்மால் லெட்டர் வந்துடுது. ரொம்ப நாளாக அதனால் பதட்டமாக இருந்துச்சு. இவ எக்ஸாம் எழுதுற மாதிரி எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பை.